வயது இளைஞர். அவர் ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்பொழுது, எந்த மாதிரியான நடவடிக்கை பாய்வாய்? அப்புறம் ஏன் இது தொடர்ந்து நடக்குது? ஏன்னா, இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பேசியிருந்தோம். 5 சம்பவங்கள் வந்து ஒரே நாள்ல நடக்குது. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா, ஒரு பாலியல் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்றப்போ, இப்படி அத்தன அட்ரஸ் பண்றது, உயிர் பலி ஆகும் அளவுக்கான அடுத்தடுத்த கொடூரங்கள் நிகழ்வது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து யார் மீது தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? சொன்ன மாதிரி இந்த 2 நாள் 5 சம்பவம் அப்படிங்கிறது சிறுமிகளுக்கு ஏற்பட்ட விஷயம். அதாவது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி, 10 வயது, அதான் சொல்ற மாதிரி 3 வயது அப்படின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட குழந்தைகள் தான் இல்லையா எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அது ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் லைக் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் மீன்ஸ் அது பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், விச் மீன்ஸ் ரேப் ஆர் கேங் ரேப்னு மட்டும் இல்லாமல், லைக் இந்த இடத்துல போகும்போது செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் வயலன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் இது பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாலியல் தொல்லை, அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயத்தை அங்கே கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணாலும் அது தவறுதான் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஊர் மக்களால் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அவங்க என்னன்னா, அகெயின் ஆஸ் யூஷுவல் சாலை மறியல்லையும் தென் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அப்புறம் நேற்று கலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திரும்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னன்னா, எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, முதல்ல இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ்லாம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எங்களுக்கு கிட்ட வந்து காவல்துறையினர் வந்து இல்ல உங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீங்க வெளில போயிருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை, அதுக்கான எங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க நியூஸ் சேனல்ஸ்ல பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ ஃபார் எல்லாமே இன்ஃபர்மேஷனா தான் நமக்கு இருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் இதுல எது கன்ஃபார்ம்டான விஷயம், யார்கிட்ட என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்கு டு ப்ரூவ் அப்படிங்கறத வைத்து தான் நமக்கு உண்மையா இதுல முழுக்க முழுக்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். ஒண்ணு.